பார்க்க மாட்டேன், சூர்யா கூட பேச மாட்டேன். இது சத்தியம். சூர்யாண்ணா, சூர்யாண்ணா, என்ன இவனை கூப்பிட கூப்பிட கண்டுக்காம ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ரொம்ப டீப்பா ஏதோ திங்க் பண்றான் போல. சூர்யாண்ணா, சூர்யாண்ணா, அண்ணா ஏதோ டீப்பா திங்க் பண்ற போல. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லடா. சாம் நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து நம்ம ஃபேமிலி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிருக்கா. பத்மாக்கா கல்யாண விஷயத்துல நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு தப்பான முடிவு எடுத்திருந்தோம். அக்காவை முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒரு அயோக்கியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்தோம். எல்லா விஷயத்திலயும் ஷார்ப்பா இருக்கிற நம்ம அண்ணம்மாவையே அவன் ஈஸியா நடிச்சு ஏமாத்திட்டான். ஆனா சமந்தா அவனை கண்டுபிடிச்சு நம்ம பத்மாக்கா வாழ்க்கையை காப்பாத்திட்டா. ஆமாண்ணா, நீ சொல்றதுதான் கரெக்ட். நம்ம எல்லாரும் ஒரு ஆங்கிள் யோசிச்சா சாம் வேற ஆங்கிள் யோசிப்பா. அப்ப நம்ம வீட்ல எல்லாருமே சாமுக்கு எதிராக தான் இருந்தோம். பத்மாக்கா கல்யாண டைம்ல சாம நம்ம எவ்வளவு இன்சல்ட் பண்ணிருப்போம். எல்லாத்தையும் பொறுமையா தாங்கிக்கிட்டா. இவதான் நல்லா இருந்த நம்ம பத்மா மனச இந்த சீனிவாசனை பத்தி ஆசை வார்த்தை சொல்லி, அதுவும் இல்லாம அவனை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல தங்க வச்சு, இன்னைக்கு இவங்க 2 பேரும் ஓடி போற அளவுக்கு ஒவ்வொரு பிளானையும் போட்டு கொடுத்திருக்கா. இன்ஸ்பெக்டர், நான் இந்த நகையை திருடல. அப்புறம் எப்படி இந்த நகை பெட்டி உன் கையில வந்துச்சு? ஆபீஸ் அக்கவுண்ட் விஷயத்துல கூட இதேதான் நடந்துச்சு. நிஜமா நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. எஸ்ஜி கம்பெனி என்டர்பிரைசஸோட அக்கவுண்ட் ஹேக் பண்ண முடியாத அளவுக்கு அவ பண்ணிட்டேன். சாம பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய வம்சம் குடும்பம் நல்லா இருக்கணும். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். அதான் எனக்கு அவகிட்ட பிடிச்சது. எப்போ அண்ணம்மா மாதிரி இந்த குடும்பத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்காக தான் பாடுபட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா ஒண்ணு மட்டும் புரியல, அவ யாரு என்னன்னு தெரியல. கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா. அப்படி மட்டும் தெரிஞ்சா இப்ப வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த சாமானியவ விரட்டி அடிச்சிடலாம். டே சந்துரு, அவ உன்னோட ஃப்ரெண்டு தானே? உன்கிட்ட அவளை பத்தி டீடைல்ஸ் ஏதாவது சொன்னாளா? ஃப்ரெண்டா? முதல்ல உன்னை விளக்கணும்டா. சாம எப்ப பார்த்தாலும் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. என்ன சந்திரு யோசிக்கிற? உனக்கு தெரியுமா? இல்லண்ணா, என்கிட்ட சாம் யாருன்னு சொன்னதில்ல. ஆனா நான் ஒரு தடவை அவங்க அப்பா கிட்ட பேசியிருக்கேன். அவங்க அம்மா யாருன்னு தெரியல, கண்டிப்பா மேரேஜுக்கு வரேன்னு சொன்னாரு. ஆனா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. அண்ணே, உன்கிட்ட ஒரு விஷயத்த பேசணும்னு நினைச்சேன். அண்ணம்மாவை பாத்தியா? அவங்க என்ன சொன்னாங்க? பேசினாங்களா? என்னடா திடீர்னு அண்ணம்மா பத்தி கேக்குற? இல்ல, அவங்க வீட்டை விட்டு போறதுக்கு மறைமுகமா நானும் ஒரு காரணம் இல்ல. அந்த கில்ட் எனக்கு எப்பவுமே இருக்கு. சத்தியமா சொல்றான் அண்ணம்மா, டைமண்ட் காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உங்க அப்பா கடனை நீ அடைக்கிறேன்னு சொன்ன போது உன்னை நினைச்சு நான் பெருமைப்பட்டேன். கடன் அடைக்க காசு இல்லைன்னா இப்படிதான் பண்ணுவியா நீ? டைமண்ட்ஸை எங்க வித்திருக்க, எவ்வளவுக்கு வித்திருக்கங்கிற உண்மையை சொல்லு. அண்ணம்மா. என்ன மேடம்,
ரொம்ப ஷாக்காக இருக்கா? உங்ககிட்ட எக்ஸிபிஷனுக்காக கொடுத்த வைரம் என்கிட்ட சேல்ஸுக்கு வந்தப்போ எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. உங்க மகன் சண்முகம் தான் என்கிட்ட வந்து பணம் ரொம்ப அவசர தேவையா இருக்கு, இது எங்க குடும்ப வயிறு தான், கொஞ்சம் வித்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். நானும் பெரிய குடும்பத்தாளு பொய் சொல்ல மாட்டான்னு நம்பி வாங்கிட்டு போனேன். இன்ஸ்பெக்டர், இந்த ஆள் பொய் சொல்றான். என் பையனுக்கும் இவனுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. இப்படி சொன்னா யாரும் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு நிமிஷம். ஹலோ மகேந்திரன், வைரத்தை வித்தாச்சா? எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் இடைவெளி தேவை. அவங்களுக்கு நம்ம யார் மேலேயும் கோவம் இல்லை. அன்னைக்கு பெரியப்பா அப்படி நடந்துகிட்டது அவங்களால தாங்க முடியல. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நமக்கு பொறுப்பு வரணும் தான் அண்ணம்மா இன்னும் அங்க இருக்காங்க. பேங்க்ல பணம் காணாம போன விஷயம் அவங்களுக்கு தெரியுமா? இல்ல, நான் சொல்லல. நல்ல வேலை என்ன நீ சொல்லல. அவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதனாலதான் அவங்களுக்கு சொல்லல. நம்ம பிசினஸ இன்னும் நம்ம நல்லா பண்ணணும். ஒரு பிரச்சனை வந்ததுக்கு நம்ம கிளைண்ட்ஸ்க்கு எல்லாம் நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு. கண்டிப்பா அண்ணம்மா இருந்திருந்தா இந்த மாதிரி நடக்க விட்டுருக்க மாட்டாங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க. அண்ணம்மா மேல அவங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அதே நம்பிக்கை கிளைண்ட்ஸ்க்கு நம்ம மேலயும் வரணும். அண்ணம்மா பிசினஸ் வேற குடும்பம் வேறன்னு பிரிச்சு பார்ப்பாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், பெரியப்பா ஒரு தடவை வெள்ளி குங்குமச்சிமல் வாங்குறதுக்காக காசு வாங்கினப்போ அதை கடனா தான் பார்த்தாங்க. அதை கேட்கவும் செஞ்சாங்க. கம்பெனில இருக்கிற யாராவது அவங்க அவசர தேவைக்கு கம்பெனி பணத்தை எடுத்தா அவங்க என்ன செய்யணும்னு தெரியுமா? எப்ப பணத்தை திருப்பி தர போற? வீட்லயும் சரி ஆபீஸ்லயும் சரி அவர் எங்க அப்பா தான். அதனால அவர் வாங்கின குங்குமச்சிமல் கடனை நானே அடைச்சிடுறேன். வெரி குட். இப்படிதான் இருக்கணும். நீயே முன்ன வந்து பொறுப்பை ஏத்துக்கிறது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி நாமளும் நடந்துக்கணும். அப்பதான் நாம அவங்க உயரத்தை தொட முடியும். இது நம்ம தாத்தாவும் அண்ணம்மாவும் கஷ்டப்பட்டு உருவாக்கின சாம்ராஜ்யம். அதை நம்ம கட்டி காக்கணும். அது வரைக்கும் நம்ம போராடணும். அதான் நம்மளோட மிகப்பெரிய டார்கெட். அதை அச்சீவ் பண்ணிட்டா போதும். அண்ணம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த சூரிய வம்ச குடும்பத்து மேல இருக்க அவங்க மரியாதையை எப்படியாவது காப்பாத்துவோம்னா. டேய், உன்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன்டா. சொல்லுங்கண்ணா. என்னாச்சு இவனுக்கு இப்படி ஓவரா நிலையிறான்? என்னாச்சுனா என்ன விஷயம் சொல்லுங்க. ஒன்னும் இல்லடா, அது வந்து என்ன நான் தயங்குற? ஒன்னும் இல்லடா, ஃபியூ வீக்ஸ்ல சாம் பர்த்டே வரப்போகுது. நம்ம குடும்பத்துக்காக அவ எவ்வளவோ பண்ணியிருக்கா. அவளுக்குன்னு நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை. அவளுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு புரியல. அவ ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி லைஃப் டைம்ல மறக்க முடியாத அளவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு யோசிச்சு வச்சிருக்கேன். நினைச்சேன்டா, நீ வெக்கப்பட்டு சிரிச்சு குழஞ்சுக்கிட்டே இருக்கும்போதே சாம் பத்தி தான் நீ கனவு கண்டுகிட்டே இருப்பன்னு எனக்கு தெரியும். என்ன பிளான் முடிவு பண்ணிட்டியானா? அதான் ஒரு பிளான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரியா செட் ஆக மாட்டேங்குது. என்னன்னா பிளான்? டேய் சந்திரு, எப்படி இருக்கு பிளான்? சூப்பர்ண்ணா, கையை கொடுங்க. டேய், இதை எக்ஸிக்யூட் பண்ண நீ தாண்டா ஹெல்ப் பண்ணணும். ஷோர்ண்ணா, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ்டா. சரி, நான் கீழே போறேன். போடா டே போடா. வந்துட்டான். சாம் பர்த்டேக்கு நீ சர்ப்ரைஸ் பண்றதுக்கு உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுமா? உனக்கு வைக்கிறேன்டா ஆப்பு.
நீ என்கிட்ட என்ன கேட்டாலும் நான் கொடுத்துருவேன். இனிமே நீ ஆபீஸ்க்கு வராத, உனக்கு சொத்துல பங்கு கிடையாது, இப்படி என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா நீ என்னோட சாமுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ஆசைப்படுற. கண்டிப்பா அது நடக்காது. ஏன்னா சந்துரு நான் சாமோட இருக்கேன்டா. அண்ணன் கிட்ட லீலாவை பத்தி சொன்னியா? சொன்னேன், ஆனா சூர்யா எதுவும் சொல்லல. அவன் செக் பவுன்ஸ் டென்ஷன்லயே இருக்கான்னு நினைக்கிறேன். சரி விடு, அவன் இல்லனா என்ன, லீலாவை நாம தான் இந்த இஷ்யூல இருந்து காப்பாத்தி ஆகணும். அவளை கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணணும், அப்பதான் என்ன பிரச்சனைன்னு தெரியும். டேய் சந்துரு, உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்காடா? இப்படி வெட்டியா உட்கார்ந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கியே, என் கூட ஆபீஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல? அண்ணே, எனக்கும் அக்கறை இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன விட்டுரு, நாளைக்கு நான் கண்டிப்பா வந்துடுறேன். ஆமா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சந்துரு ஃப்ரீயா விடுங்க, கண்டிப்பா நாளைக்கு ஆபீஸ்க்கு வந்துருவான். ரெண்டு பேரும் சேர்ந்து என்னவோ பண்றீங்க, ஆனா அது என்னன்னு தான் தெரியல. சரி, உங்க இஷ்டம். வரேன்டா சந்துரு. சூர்யா, நான் உனக்காக லஞ்ச் ஏன் கையால ரெடி பண்ணிருக்கேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்லு. வாங்கிக்க சூர்யா. இப்ப எதுக்கு நீ சிரிக்கிற? பின்ன சிரிக்காம, சூர்யா என்னைக்குமே வீட்ல இருந்து லஞ்ச் எடுத்துட்டு போக மாட்டாரு. கேண்டீன்ல சாப்பிடுவாரு. இத ஏன் நீ என்கிட்ட முன்கூட்டியே சொல்லல? இதெல்லாம் நான் அவளுக்கு சொன்னதே இல்ல, அவளே தானா தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். சரி, நானும் தெரிஞ்சு வச்சுக்கிறேன் உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு. சொல்லு. இந்த பார் சாமான்யா, எனக்கு ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கு, நான் அர்ஜென்ட்டா போகணும். உங்ககிட்ட பேசுறது எனக்கு டைம் இல்ல, அப்புறமா பார்க்கலாம். இல்ல, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். நான் தான் சொன்னேன்ல எனக்கு வேலை இருக்குன்னு. அப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. என்ன பண விஷயம் தானே பேச போற? எத்தனை கோடி வேணும்னு சொல்லு, எங்க டாடிக்கு ஃபோன் பண்ணி அனுப்ப சொல்றேன். அத வாங்கி அந்த கடங்காரங்க மூஞ்சில வீசு, அப்போதான் உனக்கும் பீஸ்ஃபுல்லா இருக்கும். மரியாதையா பேசு. அவங்க எல்லாம் கடங்காரங்க இல்ல, என்னோட கிளைண்ட்ஸ். அவங்க நல்லா இருந்தாதான் நாம நல்லா இருக்க முடியும். ரொம்ப வருஷமா அவங்க எங்க கம்பெனியோட பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் என்னோட ஃபேமிலி மாதிரி தான், அதனால மரியாதையா பேசு. சாரி சூர்யா, நான் அந்த அர்த்தத்துல அவங்கள திட்டல. உனக்கு பிரஷர் இருக்குல்ல, அதனாலதான் அவங்கள திட்டினேன். நீ என்ன வேணாலும் என்ன சொல்லு, திட்டு. ஆனா கண்டவங்க முன்னாடி அப்படி பேசாத, என்னால அது தாங்கிக்கவே முடியல. உனக்கு பிளாக் காஃபினா ரொம்ப பிடிக்கும்ல, நான் வேணா ஒரு பிளாக் காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், தேங்க்ஸ். எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாய். நாம ஒருத்தரை லவ் பண்றோம்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கேட்டு செய்யணும்னு இல்லை, நாமளே தெரிஞ்சுக்கணும். உனக்கு வேணும் தான் நான் இதை சொல்றேன், வேண்டான்னா விட்டுடு. சரி சொல்லு. சூர்யா காலையில எழுந்த உடனே பெட் காஃபி குடிப்பாரு. அதுக்கப்புறம் ஃபுல் டே காஃபியே குடிக்க மாட்டாரு, ஒன்லி பிளாக் காஃபி தான். அவருக்கு பிளாக் காஃபினா ரொம்ப பிடிக்கும், நிறைய குடிப்பாரு. கிரிக்கெட் நல்லா விளையாடுவாரு. சச்சின் டெண்டுல்கர்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கலர்ல ரெட் கிரீன்னா பிடிக்கும், ஃப்ளவர்ல ரோஸ்னா பிடிக்கும். அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அப்பப்போ ரோட்டு கடையில சாப்பிடுவாரு. ஆம்பூர் பிரியாணிக்காக கார் எடுத்துட்டு போய் சாப்பிட்டுட்டு வருவாரு. லாங் டிரைவ் போறதுனாலும் பிடிக்கும்.
இப்படி இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். லிஸ்ட் ரொம்ப இருக்கு. லவ் பண்றவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நாம தான் இம்ப்ரெஸ் பண்ணணும். மத்ததெல்லாத்தையும் நீயே தெரிஞ்சுக்கோ. அவனை பத்தி இவ்ளோ தெரிஞ்சு வச்சிருக்க, இனிமே நீ இதெல்லாம் மறந்துடணும். ஓ, அந்த சூர்யாவை பத்தி உனக்கு இவ்ளோ விஷயம் தெரிஞ்சிருக்கா? சாமானியா சொல்ற மாதிரி அவனை மறக்க வச்சு என்ன பத்தி மட்டுமே உன்னை நினைக்க வைக்கிறேன்.